அனைத்து உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தேனி ராஜாமணி அவர்களை 5 நிமிடம் பேசுமாறு அழைக்கிறேன். தமிழ்நாடு அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக ஆசிரியர்கள் சங்கத்தின் முதல் மாநில மாநாடும் தினமலர் முன்னாள் ஆசிரியர் ஐயா முனைவர் ரா. கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்தநாள் விழாவும் நேர்மையின் சிகரம் தடயம் விருதுகள் பெற வந்திருக்கும் அனைத்து மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர் அவர்களுக்கும், எதிரில் அமர்ந்திருக்கும் அனைத்து விருது பெற வந்துள்ள மற்றும் உடன் வந்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றியினை சொல்லியும், இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து மிக அற்புதமாக நல்ல மனிதர்களை தேர்வு செய்து விருதுக்கு தேர்ந்தெடுத்துள்ள அண்ணன் தடயம் பாபு அவர்களுக்கும், என்னோடு உடன் வந்துள்ள இருதயராஜ் அவர்களுக்கும் எனது நன்றியை சொல்லி எனது உரையை ஆரம்பிக்கிறேன். இன்று தடயம் விருது வழங்கும் விழாவின் சிறப்பு மலர் வெளியிட்டார்கள். அதில் முதல் பக்கத்தில் சாமிநாதன் ஐயா அவர்கள் வாழ்த்து செய்தியையும், 2ஆம் பக்கத்தில் மேயர் பிரியா அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும், சிவகுமார் ஐயா அவர்களும், தனபால் உடையார் ஐயா அவர்களும் அனைவரும் வாழ்த்து செய்திகளை பார்த்தேன். 3-4 நாட்களுக்கு முன்னால் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர் நேசப்பிரபு அவர்கள் வெட்டப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார். அதற்கு திருப்பூரில் நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அதற்கு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளது. நேசப்பிரபு லஞ்சம் வாங்குவார், லஞ்சம் வாங்குவதில் பிரச்சனை ஏற்பட்டது. நேசப்பிரபு விபச்சாரம் நடக்கும் பகுதிகளில் பெண்களோடு உல்லாசமாக இருந்து அங்கு வீடியோவை எடுத்து அங்கு மிரட்டி அதனால் ஏற்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சி என்றும், அங்கு பணம் பல லட்சங்கள் கேட்டு மிரட்டியதாக என்று சொல்லியும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை பொதுமக்கள் யாரும் சொல்லவில்லை. உடனிருக்கின்ற சில செய்தியாளர்களே சொல்வது ஒரு கேவலமான விஷயமாக நான் எண்ணுகின்றேன். காரணம், ஒரு செய்தியாளர் என்பது நல்ல செய்திகளை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற ஒரு செய்தியாளர்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு பல்வேறு இடர்பாடுகள், பிரச்சனைகள் ஏற்படும். தடயம் பாபு அண்ணன் அவர்கள் இப்போ காவல்துறை ஐயா அவர்கள் சொன்னது போல அந்த இடப்பிரச்சனையை எடுக்கும்போது, தடயம் பாபு அண்ணன் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போது நான் விருதாச்சலம் நேரடியாக சென்றேன். கண்டன அறிக்கைகளும் வெளியிட்டோம். ஆர்ப்பாட்டம் நடத்துவா என அண்ணனிடம் கேட்டதற்கு, வேண்டாம் தம்பி, இப்பொழுது வேண்டாம், நான் சொல்கிறேன் என சொன்னார்கள். அப்பொழுது அனைத்து உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கத்திற்கு ஒரு பத்திரிகை தேவை என முடிவு செய்து அண்ணன் தடயம் பாபு அவர்களிடம், அண்ணா, எங்களுக்கு நீங்கள் ஒரு பத்திரிகை பதிவு செய்து எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும் என அன்போடு கேட்டோம். அதற்கு அண்ணன் 2015 பதிவு செய்து சிறப்பாக வெளியிட்டு வந்த 4வது குரல் பத்திரிகையை எனக்கு அன்பளிப்பாக கொடுத்து, இந்தா தம்பி, இந்த பத்திரிகையை நீ சிறப்பாக நடத்து, உனக்கு எந்தவித பிரச்சனை வந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன் என அண்ணன் சொல்லி இன்று தமிழகத்தில் அதுவும் சிறப்பாக அண்ணன் பெயரை சொல்லி நடந்து கொண்டிருக்கிறது. திருப்பூரில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தியாளர்கள் நடத்தினோம். ஒரு செய்தியாளர்கள் தாக்கப்பட்டதற்கு பல்வேறு விமர்சனங்களை பல செய்தியாளர்கள் மக்களை குழப்பி வருகிறார்கள். நேசப்பிரபு 1000 குற்றங்கள் செய்திருந்தாலும், 1000 தவறுகள் செய்திருந்தாலும் அதற்கு உரிய தண்டனையை வழங்கக்கூடியது காவல்துறை தான். அவர்கள் எப்படியாப்பட்ட குற்றத்தை செய்திருந்தாலும் நேசப்பிரபு அவர்கள் பணி செய்கின்ற அவரது பத்திரிகையில் எப்படி அவர் செய்தியை வெளியிட்டு அந்த குற்றத்தை வெளிக்கொண்டு வருகிறாரோ, அதேபோல் நேசப்பிரபு தவறு செய்திருந்தால் அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் அருகில் உள்ள காவல்துறைக்கு சென்று காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர, அதை விட்டுவிட்டு கூலிப்படையை ஏவி விட்டு திட்டம் போட்டு அவரை கொலை செய்யாமல், அந்த வெட்டுப்பட்ட இடங்களை நேரில் சென்று நான் பார்த்தேன்.
காவல்துறைக்கு அனைவருக்கும் தெரியும், அந்த வெட்டுப்பட்டது மருத்துவர்களுக்கும் தெரியும். அது பக்காவாக பிளான் பண்ணி உயிர் போகக்கூடாது. ஒரு கால் அப்படியே வெட்டி நரம்பு கட்டாயிடுச்சு. அந்த நரம்பு கட்டானா கண்டிப்பாக நடக்க முடியாது. அதே போல் ஒரு கை துண்டா அப்படியே ஒரு கை ஒரு கால் மார்கை வாங்குவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அழகாக பக்காவாக பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க. ஆனால் இவரால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர்களாக தான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு இவரால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இவர்கள் செய்தியால் பாதிக்கப்பட்டார்களா அல்லது சொந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டார்களா? அவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருந்தாலும் சட்ட ரீதியாக சென்று காவல்துறையில் அணுகியிருக்க வேண்டும். காவல்துறையில் நியாயம் கிடைக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை அணுகியிருக்க வேண்டுமே தவிர இதுபோன்ற ஒரு கொடூர செயலில் இறங்கி ஒரு செய்தியாளரின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றியதை அனைத்து உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கமும் தமிழ்நாடு அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக ஆசிரியர் சங்கமும் இந்த மாநாடு வாயிலாக கடுமையாக கண்டிக்கிறது. மேலும் தமிழக முதல்வர் அவர்கள் நேசப்பிரபுவிற்கு வருத்தம் தெரிவித்து 3 லட்சம் நிதியுதவியை ஐயா சாமிநாதன் அமைச்சர் அவர்களிடம் கொடுத்து உடனடியாக கொடுத்தார்கள். 3 லட்சம் என்பது அவருடைய மருத்துவ செலவிற்கே பத்தாது. அவர் வெட்டுப்பட்ட 52 இடங்களில் வெட்டுப்பட்டுள்ளது. ஒரு கை ஒரு கால். அவர் உயிருடன் இருந்தாலும் உயிரோடு வீட்டிற்கு திரும்பி வந்தாலும் அவர் கை கால் நிச்சயமாக செயல்படாது. இனி அவர் குறைந்தது 80 அல்லது 60-70% ஊனமாகத்தான் இனி அவர்கள் வாழ முடியும், ஊனமாகத்தான் இருக்க முடியும். ஆகையால் தமிழக அரசுக்கு, தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மாநாட்டு வாயிலாக சங்கத்தின் சார்பாக என்ன சொல்லிக் கொள்கிறோம் என்றால், அவர்களது குடும்பத்தில் வெட்டுப்பட்டு பாதிக்கப்பட்ட நேசப்பிரபு குடும்பத்திற்கு யாருக்காவது ஒருவருக்கு அல்லது அவருக்கு கூட அரசு வேலை ஒன்று வழங்க வேண்டும் என்றும், அரசு இலவச வீட்டுமனை பட்டா ஒன்று வழங்க வேண்டும் என்றும், அவரது குழந்தைகளை அரசே கல்வி செலவுகள் அனைத்தையும் ஏற்று அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் இந்த மாநாட்டு வாயிலாக வலியுறுத்துகிறோம். இதேபோல் தமிழ்நாட்டில் எத்தனையோ செய்தியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கெல்லாம் செய்தியாளர்களுக்கு ஒரு கண் துடைப்புக்கு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக 5 நிமிடத்தில் அனைவரும் கலைந்து சென்று விடுகிறார்கள். எந்த செய்தியாளர்களுக்கும் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் எந்த ஒரு பலனும் அல்ல. அந்த சங்கம்தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை வைத்து பலன் பெறுகிறது. இனி சங்கங்களை நம்பி பயனில்லை. செய்தியாளர்களே, நாம் செய்தியாளர்கள், ஒரிஜினல் செய்தியாளர்கள், போலி செய்தியாளர்கள், வார செய்தியாளர்கள், மாத செய்தியாளர்கள், தினசரி பேப்பர் செய்தியாளர்கள், தொலைக்காட்சி செய்தியாளர்கள் என நாம் பல பிரிவுகளாக பிரிந்திருப்பதால் தான் நமது எதிரிகள் நமது கழுத்திற்கு சுலபமாக கத்தியை ஏவி விடுகிறார்கள். நாம் பயந்தது போதும், நடுங்கியது போதும். அனைத்து தொலைக்காட்சி செய்தி பத்திரிகை நிறுவனங்களுக்கு ஒன்றை கூறிக்கொள்கிறேன். ஒரு செய்தியாளர்கள் பாதிக்கப்பட்டால் உடனடியாக அவனை வேலை விட்டு நீக்குவதை விட்டுவிட்டு அங்கு என்ன நடந்தது, உண்மையில் குற்றம் என்ன, பாதிப்பு நடந்தது என்ன என்று விசாரித்து அந்த நிருபர்களுக்கு உண்மையான ஒரு செயல் வடிவத்தை செயல்படுத்த வேண்டும் என தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நிறுவனங்களுக்கு இதன் வாயிலாக, மாநாட்டு வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். செய்தியாளர்களும் தனது பணியை உணர்ந்து திறன்பட மக்களுக்கு தேவையான உண்மையான செய்திகளை பயன்பெற செய்ய வேண்டும் என்று இந்த கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றும் என நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பளித்த தடயம் பாபு அண்ணன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை சொல்லி எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.